புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் முதல்வராக வேண்டும் என ஒருபோதும் நினைத்ததில்லை. அதே சமயம் தான் சினிமாவில் நடித்து வந்த காலகட்டத்திலேயே தான் சம்பாதித்த பணத்தில் பெரிய அளவில் மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர்தான். ஆனால் தான் சார்ந்திருந்த கட்சி, அதிலிருந்த தலைவர்கள் மக்களின் வரி பணத்தை ஏழை மக்களுக்கு செலவிடுவதற்கு பதிலாக தாங்கள் சுகபோகமாக வாழ்வதற்காக சொத்து சேர்க்க ஆரம்பித்த போதுதான் கோபப்பட்டு கணக்கு கேட்டார் எம்ஜிஆர். அந்த இடத்தில் கூட அவர் மக்களின் திட்டங்களுக்கான பணம் ஒரு பைசா கூட சுயநலக்காரர்களின் கைக்கு போகக்கூடாது என தீவிரமாக இருந்தார். அதனால்தான் அவர் கருணாநிதியிடம் கட்சியில் இருக்கும் அமைச்சர்களின் சொத்து கணக்கை சமர்ப்பிக்கும்படி கணக்கு கேட்டார். அதற்காக கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். பின்னர் தானே அதிமுக என்கிற கட்சியை துவங்கி தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றி முதல்வராக மாறினார். பொதுவாக எம்ஜிஆருக்கு சிபாரிசு செய்வது, செல்வாக்கால் மற்றவர்கள் அதிகார மட்டத்தில் காரியங்களை சாதிக்க நினைப்பது, இதையெல்லாம் துளியும் பிடிக்காது. குறிப்பாக லஞ்சம் வாங்கும் நபர்களை அவர் அடியோடு வெறுத்தார். ஆனால் அப்படி முதல்வர் அதிகாரத்தில் இருந்தபோது எம்ஜிஆரே ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்கு தொடர்ந்து லஞ்சம் கொடுத்து கவனித்து அவரை சாதகமாக சில விஷயங்கள் செய்ய பயன்படுத்தி வந்தார் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இதுவரை எம்ஜிஆரின் ரசிகர்கள் பல பேருக்கு தெரியாத தகவல் தான் இது. ஆனால் இதை ஏன் எம்ஜிஆர் செய்தார் என்கிற பின்னணி தெரிந்தால் உங்கள் கண்கள் நிச்சயம் கலங்கிவிடும். எதற்காக இப்படி அந்த அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்தார், அதன் பின்னணி என்ன, வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக பொறுப்பேற்றதுமே சினிமாவில் தான் கடைபிடித்த அதே கண்டிப்பு மற்றும் நேர்மையை இங்கேயும் கடைபிடித்தார். தேவைப்படும் சில இடங்களில் மட்டுமே நல்ல விஷயம் என்றால் விதிமுறைகளை தளர்த்தி கொஞ்சம் வளைந்து கொடுக்கவும் செய்தார் எம்ஜிஆர். அது கூட மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் மட்டுமே. அதே சமயம் கலைஞர் ஆட்சியில் தான் என்ன குறைபாடுகளை கண்டுபிடித்தோமோ அதுபோன்ற தவறுகள் தனது ஆட்சியில் அமைச்சர்களாலோ எம்எல்ஏக்களாலோ அல்லது அதிகாரிகளாலோ நடந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு செயல்படுத்தப்படும் திட்டங்கள் எந்தவித தடங்களும் இன்றி அவர்களுக்கு உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். குறிப்பாக பணக்காரன் காசு இருப்பதால் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்வான். ஆனால் அன்றாடம் காட்சிகளான ஏழை எளிய மக்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்கு ரேஷன் கடையில் கிடைக்கும் பொருட்களை தான் மிகவும் நம்பி இருந்தனர். அந்த காலத்திலிருந்து மட்டுமல்ல, இப்போது கூட பார்த்தாலும் ரேஷன் கடைகளில் மக்கள் கூட்டம் குறையாமல் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் ரேஷன் கடைகளில் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே வந்தார் எம்ஜிஆர். பொதுவாக எந்த ஒரு மாநிலத்திற்கும் ரேஷன் பொருட்களை வழங்குவது மத்திய அரசுதான். இதற்கென ஒரு தனி ஆணையத்தை நியமித்து அதன் மூலம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்னென்ன உணவுப் பொருட்கள் தேவை என்பதை கணக்கிட்டு ரேஷன் பொருட்கள் அனுப்பப்படும். அப்படி சில நேரம் ரேஷன் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதும் உண்டு. அந்த சமயங்களில் சம்பந்தப்பட்ட பாமாயிலோ கோதுமையோ கிடைக்காமல் ஏழை மக்கள் அவதிப்பட்டதும் உண்டு. இந்த விஷயம் எம்ஜிஆரின் காதுக்கு வந்ததும் இது சம்பந்தமாக முக்கிய அதிகாரிகள் சிலரை அழைத்து ஒரு கூட்டம் கூட்டினார். இதில் என்ன செய்யலாம் என விவாதித்த போது அதிகாரி ஒருவர் எம்ஜிஆரிடம், டெல்லியில் உள்ள இந்த ரேஷன் துறையில் முக்கிய அலுவலகங்களின் பொறுப்பில் இருக்கும் ஒரு உயர் அதிகாரி தான் இது போன்று எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு ரேஷன் பொருட்களை அனுப்ப வேண்டும் என்கிற அளவை நிர்ணயித்து அதை பட்டியலிடுவார். அதன்படிதான் ரேஷன் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். சில நேரம் மத்திய அரசுக்கே வரவேண்டிய பொருட்கள் குறைவாக வரும்போது மற்றும் மாநிலங்களுக்கும் இதுபோல பொருட்கள் குறைவாக அனுப்பப்படும். அப்போது இது போன்ற தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்று கூறினார். ஆனாலும் எம்ஜிஆர் இந்த பிரச்சனைக்கு வேறு வழியில் தீர்வு காண முடிவு செய்தார். அதன்படி இங்கிருந்து சில அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அந்த முக்கிய அதிகாரியிடம் பேச வைத்தார். மாதந்தோறும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அன்பளிப்பாக பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் லஞ்சமாக கொடுக்க செய்து அவரை அதற்கு ஒப்புக்கொள்ள வைத்தார் எம்ஜிஆர். ஒரு முதல்வராக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா என்றால் கூடாதுதான். ஆனால் பொய்மையும் வாய்மை இடத்து என வள்ளுவர் சொன்னது போல ஒரு நல்லது நடப்பதற்காக சொல்லும் பொய் கூட உண்மைக்கு சமமானதுதான். அந்த வகையில் தன்னுடைய மக்கள் பசியால் வாடக்கூடாது, அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என எம்ஜிஆர் நினைத்ததால் தான் அதற்காக இப்படி ஒரு அரசு அதிகாரிக்கு அவரை லஞ்சம் கொடுக்கவும் ஏற்பாடு செய்தார். அதன் பிறகு பொருட்கள் மாதம் மாதம் தட்டுப்பாடின்றி ரேஷன் கடைக்கு வந்தன. இப்படி அந்த அதிகாரி கை நீட்டி பணம் வாங்கியதால் மற்ற மாநிலங்களுக்கு எப்படியோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் எந்த பொருளையும் குறை வைக்காமல் தொடர்ந்து அனுப்ப ஏற்பாடு செய்து வந்தார். எம்ஜிஆர் இப்படி ஒரு விஷயத்தை லஞ்சம் கொடுத்துதான் சாதித்தார் என்றாலும் அதன் பின்னணியில் மக்களின் உணவு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணமே பிரதானமாக இருந்தது.
இன்றைய காலகட்டத்தில் மக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதையும் செய்ய விடாமல் தங்களுக்கென சொத்து சேர்க்கும் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மத்தியில் தானே லஞ்ச பணம் கொடுத்து கூட மக்களின் நலத்திட்டங்களை தடையில்லாமல் செயல்படுத்தினார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் ஆட்சிக்கு வந்த கலைஞருக்கு இந்த சூட்சுமங்கள் பற்றி எதுவும் தெரியவில்லை. அதனால் அவரது ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் வழங்குவதில் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. எம்ஜிஆர் மட்டும் எப்படி தடையில்லாமல் ரேஷன் பொருட்களை வழங்கினார் என குழம்பி போன கருணாநிதி அதற்கு விடை கண்டுபிடிக்க முடியாமல் இந்த விஷயத்தில் பொதுமக்களிடம் மிகப்பெரிய கெட்ட பெயரையே சம்பாதித்தார். ஆனால் மக்களின் நலனை தவிர இவருக்கு வேறு ஒன்றுமே யோசிக்க தெரியாதா என்று கேட்கும் அளவுக்கு ஆட்சி நடத்தினார் எம்ஜிஆர். அதனால்தான் அதுபோன்ற ஒரு தலைவன் நம்மை வழிநடத்த இன்று இல்லையே என்கிற ஆதங்கம் இப்போதும் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது.